ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுவும் ரிச் அண்ட் டெலிஷியஸாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் குருமாவை நம்ம பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் அது மட்டும் இல்லாமல் சாதத்தோடு கூட இதை நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற வெஜிடபிள் குருமாவை விடவே இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும். நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு சூப்பரான ஃபீல் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்காக பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவரை நம்ம மஞ்சள் பொடி, உப்பு போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ அடுத்ததான் இது கூடவே பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சது. இப்போ அந்த பச்சை பட்டாணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட நம்ம எடுத்துக்கலாம். க்ரீன் பீஸ் கடையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பச்சை பட்டாணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நைட்டே அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதிகபட்சம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்து இந்த காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த காய்கறிகள் எல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இதோட சத்தும் வீணாக போகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம குருமா குழம்பு வைக்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். நம்ம அந்த பூரி சப்பாத்திக்கெலாம் அப்போ தண்ணியாக இருந்தால் சாப்பிட முடியாது. அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாலும் அது அதோட சத்து எல்லாம் வீணாக போயிடும். டேஸ்ட் வராது குருமாவுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துக்கூடாது. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக இந்த குருமாவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்லை. எண்ணெய் மிதக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 சின்னமோன் பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரியட்டும். அது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். பச்சை மிளகாவை நம்ம கீரல் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கி வரும். அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போதே அது கூடவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம இந்த மாதிரி குருமா ரெடி பண்ணும்போது உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வரணும். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, நல்லா மசிச்சு விட்ட மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னாலே அழகாக அந்த அனல்லையே இந்த தக்காளி நல்லா வெந்து சீக்கிரத்துலேயே மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வந்துடும் நமக்கு. இப்போ அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கும் போது அது ரொம்பவே சீக்கிரத்தில் வதங்கி வந்துடும். அதுக்காக தான்
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம காய்கறி வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து விசில் விட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறியை வேக வைக்கும்போது அதிகபட்சம் ஒரு விசிலே வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு விசிலே எல்லா காயும் நல்லா வெந்து வரும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக 2 விசில் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வந்துருச்சு. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள், அது எல்லாத்தையும் இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் காய்கறிகள் வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோ எத்தனை விசிலில் வேகுதுன்ற அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிகபட்சம் 2 விசிலுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி ஆகிடும். நமக்கு நல்லா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி காய்கறிகள் நமக்கு கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோமா, இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃபினிஷிங்காக இதுக்கு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு 10 முந்திரி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம சப்போஸ் முந்திரி இல்லை பாதாம் கூட நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அதை ஊற வைக்க மறந்துட்டோம்னா நம்ம குருமா செய்ய ஆரம்பிக்கும் போதே சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அது சட்டுன்னு நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது கூட 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கிராம்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்னமோன் பட்டை இருக்கு இல்லையா, அது சின்ன துண்டு, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும். பொட்டுக்கடலையும் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அதுவுமே டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி நம்ம செய்கிற அளவு பொறுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். 5-6 பல்லு பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதோட தண்ணியை நம்ம இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான விழுதான் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி நமக்கு சேர்க்கக்கூடாது, அப்புறம் குருமா ரொம்பவே வந்து தண்ணி ஆகிடும். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி இந்த குருமாவுக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்தோம்னா அதிலேருந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்தாச்சு. ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே அது அப்படியே அந்த குருமா கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, அதோட விழுதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம்லாம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அப்புறம் 2வது இந்த முந்திரி அந்த பொட்டுக்கடலைலாம் அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஸ்டவ் இன்னும் சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டோம்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் மட்டும் இது கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். ஒரு 2-3 டைம் நல்லா இதை கிளறி விட்டுட்டு அகெயின் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு அதை அப்படியே இறக்கிக்கலாம். ரொம்ப நேரம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் நம்ம அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்து கொதிக்க விட்டோம்னா கண்டிப்பாக இந்த கிரேவியோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க, மீடியம்லலாம் வேணாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காரத்துக்காக 3 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆரம்பத்திலே அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் கொதிக்க விடுவோம் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் போல் நம்ம தனி மிளகாத்தூள் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குமோ வெஜிடபிள் குருமா, அதை விடவும் இது நல்ல ஹெல்த்தியாக நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குறைஞ்ச நேரத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த குருமா செய்கிறது. நாம் இந்த வெஜிடபிள் குருமாவை சப்பாத்தி, பூரி, ஆப்பத்துக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். சாதத்துக்கூடவும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இதே குருமாவை கொஞ்சம் நம்ம தண்ணியாக, இந்த அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வெஜிடபிள் குருமாவோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். That's the one.